ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கல்யாண பிராப்தம் வரணும், கல்யாண நேரம் வரணும். எப்படி அனலைஸ் பண்ணுறது? தர்ம கர்ம காம, இந்த காம ராசிகளுடைய அதிபதிகளுடைய தொடர்பு வேண்டும். அவருடைய இண்டிவிஜுவல் ஜாத லக்னத்தின் அடிப்படையில் ப்ளஸ்ஸு காலபுருஷ தத்துவத்தின்படி காமராசிகளுடைய அதிபதிகளுடைய தசாபுத்திகள் வந்து வரணும். அப்போ தான் கல்யாணம் ஆகும். யார் வேணாலும் கல்யாணத்தை, நீங்கள் எந்த கல்யாணத்தை வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த காமராசிகள் தொடர்பு இல்லைன்னா, குறிப்பாக காமராசினா எந்த ராசி? மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி. அப்போ மிதுன ராசி அதிபதியாகிய புதன், துலா ராசி அதிபதியாகிய சுக்கிரன், கும்பராசி அதிபதியாகிய சனி, இவர்களுடைய தொடர்பு இருந்தால் தான் உங்களுக்கு தசாவோ புத்தியோ அந்தரமோ வந்தால் தான் கல்யாணமே கைகூடும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணலாம்.